நீங்க எதுல முதல்ல சைன் பண்றீங்க? என்னோட சாய்ஸ் ப்ராஃபிட் ஃபைல் தான். எனக்கு அந்த 2 ஃபைல்ஸோட டீடைல் சொல்றீங்களா? கமிங் மந்த்ல ஒரு பெரிய டெண்டர் வருது. எல்லா கான்ட்ராக்டருமே அப்ளை பண்ணிட்டாங்க. நாம இன்னும் பண்ணல. ஏன் இன்னும் பண்ணல? வேணி மேடம் இந்த ஃபைல்ல சைன் பண்றதுக்கு யோசிச்சாங்க, டைம் கேட்டாங்க. ஏன்? இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம டீம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம கையில இருக்கு. நமக்கு அந்த டெண்டர் ஈஸியா கிடைச்சிடும். பின்னையே அம்மா யோசிச்சாங்க. அது பர்சனல் மேட்டர்னு அம்மா சொன்னாங்க. சரி, அந்த 2வது ஃபைல் நான் ப்ராஃபிட் ஃபைல்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? இப்ப ஸ்கூல் எல்லாம் ரீஓபன் ஆக போகுது. அதனால நம்ம கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ கம்பெனியே கட்டலாம்னு வேணி மேடத்துக்கு ஒரு ஐடியா. சில பேருக்கு அதுல விருப்பம் இல்ல. நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? உலகத்துல நல்லது செய்யறது தானே பிரச்சனையே மிஸ்ஸஸ் கார்த்திக். கரெக்ட் தான். ஆனா நல்லது செய்ய எப்பவுமே யோசிக்க கூடாது. அந்த ஃபைல கொடுங்க. படிக்காத எனக்கு தான் படிப்போட அருமை என்னன்னு தெரியும். அது ஒரு புண்ணியம். வானதி, இந்த பேனா ரொம்ப ராசியான பேனா. நீ போடுற முதல் கையெழுத்து உனக்கு பெருமையை தேடி தரும் வானதி. நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு கம்பெனி தான் நமக்கு பெரிய போட்டி. அது பெரிய தலைவலி. அதை மட்டும் நாம அடிச்சிட்டோம்னா வர ஃபைனான்சியர் இயர்ல நாம தான் டாப். என்ன சேர்மன் மேடம், நேரம் ஆகுது இன்னும் தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப சேர்மன்லாம் இல்ல, உங்க பொண்டாட்டி வானதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பொண்டாட்டி மேடம், ஏன் இன்னும் தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னங்க இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல? வானதி, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கலாமா? 8 மணிக்கு மேல நம்ம ஆபீஸ் விஷயத்த பேசவே கூடாது. இத நான் பேசியே ஆகணுங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆபீஸ்னாலே பிரச்சனை தான், டென்ஷன் தான். அதனால வீட்டுக்கு வந்து வேற விஷயங்களை பேசி அப்படியே மனச மாத்திக்கணும். இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஏங்க இருங்க, நான் முதல்ல ஆபீஸ்ல நடந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கதையை சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் வானதி. என்ன? அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏன் வாயில நானும் சொல்லணும், நீங்க கேளுங்க. தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு மறுபடியும் சொல்லணும்? இன்னைக்கு பூரா உங்க கூட நான் பேசவே இல்லையா? பேசாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. போன்ல கூட கொஞ்சம் நேரம் தான் பேசினேனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நான் லஞ்ச் மதியம் லேட்டா சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சரியா பசிக்கவே இல்லை, தூக்கமும் வராது. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருது. இங்க பாருங்க, அப்புறம் நான் அழுதுருவேன், ரொம்ப சத்தம் போட்டு அழுவேன். அப்புறம் அம்மா வருவாங்க,
அப்பா வருவாரு, நான் ஏன் அழுதுறேன்னு கேட்பாங்க. அப்போ- சரி சரி சரி, இப்போ நீ என் கூட பேசணும், அவ்வளவுதானே? சரி பேசு. ஏங்க, நம்ம கம்பெனிக்கு எதிரா ஆபீஸ்ல நான் அதுல சைன் பண்ணது சரியா தப்பா? என் மனசாட்சி எனக்கு இடமே கொடுக்கலங்க. நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் செஞ்சேன். அப்புறம் ஏன் புலம்புற? இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு தான். உன் ஆபீஸ் விஷயங்கள்ல நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கான சுதந்திரம் உனக்கு எப்பவும் உண்டு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை கண்டிப்பா மதிப்பேன். நீ சரியான முடிவா தான் எடுத்திருப்பன்னு நான் நம்புவேன். அங்க பாரு, நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்தவ இன்னைக்கு நமக்கு சரி சமமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பத்தாததுக்கு ஆபீஸ்ல சேர்மேன் வேறையா. நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. இங்க பாரு. ம், ம், ம். என்னங்க, வானத்தைய பாத்தீங்களா? நம்ம ஆபீஸ்க்கு எதிரா அவ ஆபீஸ்ல என்னென்னமோ பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி எவ்வளவு தைரியமா நம்ம முன்னாடி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. எல்லாம் உங்க அம்மா கொடுக்கிற இடம்தான். என்ன வானதி, என்னாச்சு? அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்ட? நான் ஆபீஸ் போகணும்ல, டைம் ஆயிடுச்சு அதான். சேர்மன் லேட்டா போனா யாருமே கேட்க மாட்டாங்க. சேர்மன் கரெக்டா போனாதான் எல்லாரும் கரெக்டா வருவாங்க. அதுக்காக இப்படி பாதிலே சாப்பிடாம போயிடுவியா என்ன? அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஏங்க, எனக்கு போதுங்க. ஜீவா, நான் போயிட்டு வரேன். வணக்கம்மா. சொல்லுங்க சார். சாரி, இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சார், என்ன நீங்க இன்னைக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டெண்டர் அனுப்பணும். அந்த டெண்டர் விஷயத்த இப்போதான் நம்ம ஆஃபீஸில் என்கிட்ட சொல்றாங்க. நம்ம ஆஃபீஸில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. நீங்க இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கீங்க. அதுக்குள்ள நான் சொல்றதுக்கு விரும்பல. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலான்னு இருந்தேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த டெண்டருக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ள நாம அப்ளை பண்ணணும். அதை நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஆம், சரி சார். நாளைக்கு காலையில நான் இல்ல மேடம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? நீங்க அந்த டெண்டரை ஆபீஸ்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 4 பேருக்கு அது தெரிஞ்சிடும். அதனால அன்அஃபிஷியலா நீங்க உங்க வீட்டில் வச்சே அதை பண்ணணும். நான் அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த டெண்டரை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. நானா சார்? ஆமா, நீங்க தான் பண்ணணும். நீங்க மட்டும்தாம்மா பண்ணணும். உங்களையும் என்னையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? சரிங்க சார். நான் வச்சிடுறேன். அடடா, பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரே. எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சிட்டாரோ? நம்மளாலயும் எதையும் மறுத்து பேசவும் முடியல. என்ன பண்றது? ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சரண்டர் ஆக வேண்டியதா? நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். 9 மணிக்கு ஜானகி வந்துருவா. காலையிலே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். டோன்ட் வரி, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிம்மா. என்னங்க அவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அன்னிக்கு கண்ணி எரியும். அவங்களால டெண்டர் பண்ண முடியாதுன்னு நாம சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஜானகி அங்க வந்துருவால, அவங்க பண்ணி கொடுப்பாங்கல்ல. அவ வந்தாதானே பண்ணுவா. மாப்பிள்ள கவலைப்படுறாருல, இன்னும் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதை எடு. இதோ இருக்கு. ஏய், என்னது இது புது போனு? வெயிட், இந்தாமா. அந்த ஜானகி நம்பரை நீ நோட் பண்ணி வச்சல்லடி? அந்த நம்பரை சொல்லு. ஆர்த்தி, அந்த ஜானகி நம்பர் உனக்கு தெரியுமா? 80. ஆமா, அவங்க நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ள, என்னங்க இப்படி ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா பட்டுட்டு இருக்கீங்க? புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா அத பொண்டாட்டி பார்த்துட்டு சும்மா இருப்பாளாங்க? அதனால ஆர்த்தி தான் உங்க அம்மா சொல்லும் போதே அந்த நம்பரை சாமர்த்தியமா அவ போன்ல எடுத்து வச்சாளுங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஹலோ. ஹலோ, நீங்க ஜானகிங்களா? ஆமா. நாங்க கிருஷ்ணவேணி அம்மா ஆபீஸ்ல இருந்து பேசுறோங்க. இன்னைக்கு வானதி மேடம்க்கு டெண்டர் ரெடி பண்றதுக்காக உங்களை மேடம் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்கல்ல? ஆமா. இப்போ உங்களை வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. அதானுங்க போன் பண்ணோம். சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. அண்ணா, ஆட்டோவை திருப்புங்கண்ணா. என்ன ஓகே சாருன்னு சொல்றாங்க? அவங்களுக்கு மேல் வாய்ஸ் தான் கேக்கும். அக்கா கால் பண்றா, என்னவா இருக்கும்? ஹலோ, சொல்லுக்கா. ஜானகி, பாப்பா கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. எப்போக்கா? இப்பதான் ஒரு 1/2 hour ஆகுது. சரி, நான் உடனே அங்க வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. மேடம், ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. அதுக்காக தானே நான் வந்திருக்கேன்.
இப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு டிவி இருக்கும். அந்த அந்த டிவிக்கு கீழே ஒரு டிராயர் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள மெடிசன்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஐ டிராப்ஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரீங்களா? ஓகே மேடம், கண்டிப்பா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்கு. சோ நம்ம திரும்பி போக முடியாத சூழல். வானதிக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும். சொல்லுங்கம்மா. ஜீவா, நான் வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டாங்க. நான் அங்க வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கோயிலுக்கு வர ட்ரை பண்றேன். ஒருவேளை நான் வர முடியலன்னா நீங்க நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. ஓகே ஜீவா. அம்மா பின்னாடி வராங்களாம். நீங்க போங்க, அவங்க வரட்டும். இந்தாங்க மேடம். பரவாயில்லையே, புது இடமா இருந்தாலும் டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. நான் வேணா போட்டு விடவா மேடம்? இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். கொடுங்க. நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டான ஆளு போல இருக்கு. இதெல்லாம் என்னோட ராஜேஸ்வரி அம்மா கொடுத்த தைரியம் தான். சரி மேடம், என்னோட லேப்டாப் ஓபன் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஓகே மேடம். மேடம், புடவையெல்லாம் மழையில நனையாதபடி உள்ள கொடியிலே காய போட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்களா? எப்படி எல்லாத்தையுமே கரெக்டா செய்வீங்க? ஜானகி மேடம், எனக்கு இன்னொரு ஹெல்ப். சொல்லுங்க மேடம். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இல்ல, கால்ல இடிச்சுக்கிட்டேன், ரொம்ப வலிக்குது. தைலம் எடுத்துட்டு வரேன். தோ. எந்த இடத்துல அடிபட்டுச்சு காட்டுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நீங்க கொடுங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். இதுல என்ன சிரமம்? நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. இன்னும் வலிக்குதா? இல்ல, உங்க கைப்பட்டதும் வலி பறந்து போயிடுச்சு. உங்க கையில ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட ராஜேஸ்வரி அம்மா பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப சேஃபா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு மனசு பூரா சந்தோஷம் இருக்கும். உங்க கூட இருக்கும் போதும் எனக்கு அதே ஃபீல் தான்.
நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். லஞ்சுக்கு என்ன சாப்பிட வேணும்? நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணட்டா? எதுக்கு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணணும்? நானே சமைக்கிறேன். அஷோ இல்ல வேண்டாங்க. எங்க அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்? நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வரவங்கள மரியாதையா நடத்தணும்னு சொல்வாங்க. நான் சமைச்சா உங்க ராஜேஸ்வரி அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. இப்போ ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மேடம், ஆல் டன். அப்போ நான் கிளம்பட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். ஆடிட்டர் ஏதாவது கரெக்ஷன் சொன்னா மெயில் திரும்ப அனுப்பணும்ல? ஆமாமா, அதுவும் சரிதான். ரொம்ப சரியான ஆளுதான் எனக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னோட ராஜேஸ்வரி அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆடிட்டர் கூப்பிடுறாரு மேம். ஹலோ, சொல்லுங்க சார். டெண்டரை பர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. வெரி நைஸ். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு டெண்டர் ப்ரிப்பரேஷன் நான் பார்க்கவே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கரெக்ட் டைமுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். தேங்க்யூ so much. ஓகே. மேடம், ஆடிட்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு. அந்த பாராட்டு எல்லாமே உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்துல நான் எதுவுமே செய்யல. நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவ்வளவுதான் மேடம். உங்களோட தன்னம்பிக்கை கண்ணெரிச்சலோட வலியோட இருந்தாலும் உங்க விடாமுயற்சி தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். மேடம், வேற ஏதாவது உதவி வேணுமா? எனக்கு நீங்க இப்பவே நிறைய உதவி செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு இது போதும். மேடம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா நாளைக்கு அவசியம் வரணும். நான் உங்க முகத்தை பார்க்கணும். இந்த கண்ணெரிச்சலாலவே உங்களை இன்னைக்கு பார்க்க முடியாம போயிடுச்சு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? வானத்தை நீங்க தானா? ஆமா, நான் தான். நீங்க யாரு? என் பேர் ஜானகி மேடம். இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ராஜேஸ்வரி மேடம் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது சில மிஸ்கம்யூனிகேஷன்னால என்னால நேத்து வர முடியல. அதான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இல்லையே, நேத்து ஜானகி மேடம் வந்தாங்களே, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல மேடம், ராஜேஸ்வரி மேடம் சொன்ன ஜானகி நான் தான். ஆனா நேத்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நான் இல்ல. யாரையோ நான் நினைச்சு பேசிருப்பீங்க போல இருக்கு. நேத்து வந்தது இவங்க இல்லைன்னா அப்போ வந்தது யாரா இருக்கும்? மேடம், ஏதாவது ஒர்க் இருக்கா மேடம்? இல்லைங்க, எனக்கு எதுவும் இல்ல. உங்க ஹெல்ப் தேவைப்படும் போது நிச்சயமா உங்களை காண்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். நான் வந்துட்டு போன விஷயத்த ராஜேஸ்வரி மேடம் கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன். வரேன் மேடம். உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் நீ இரும்பு மனுஷியா இருந்து உன் கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வரதுலதான் உன் கவனம் இருக்கணும். நீ எடுத்துக்கிட்ட பொறுப்புக்கு நீ எப்பவும் பெருமை மட்டும்தான் சேர்க்கணும். அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ அத மறக்காம தருவியா? நீங்க கேட்டு நான் அதை மறுப்பேனா? நல்லா யோசிச்சுக்கோ வானதி. அப்புறம் பின் வாங்க கூடாது.
நீங்க தாராளமா எது வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. அப்ப சரி, நான் கேட்க போறேன். கேளுங்கம்மா. உன் கையால எனக்கு சூடா ஃபில்டர் காஃபி கிடைக்குமா? இதோ கொண்டு வரேன். ஐயோ, வரத பாதுமா, நேத்து இந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டேன். மேடம் மேடம் இருங்க. வானதி, வந்தவங்க யாரா இருந்தா என்னம்மா, உனக்கு நல்லது செஞ்சுட்டு தானே போனாங்க. நாளைக்கு அவசியம் வரணும். நான் உங்க முகத்தை பார்க்கணும். மா, அப்ப நேத்து வந்தது நீங்க தான். சாரிடி, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டேன். அதான் போனை பாதியிலே கட் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்வேதா, சாரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருந்தியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி வா சாப்பிடலாம், டைம் ஆயிடுச்சுல. இல்ல, பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏமா மணி 9 தாண்டிடுச்சு, இன்னும் பசி இல்லங்கிற? முகமெல்லாம் வேற வாடி போயிருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ வெளியே சொன்னாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம்னு எங்களுக்கு தெரியாமலா இருக்கு? என்ன பாக்குற? மேல நடந்ததெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்தோம். அம்மா, நாம மட்டுமா பார்த்தோம்? ஸ்வேதாவும் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. ஸ்வேதா, இங்க பாரு, நாங்கெல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்றதா நீ நினைக்காத. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு மனசு கேட்கல. சரி, உன்கிட்ட இது விஷயமா கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு அடக்கமான மருமகளா இருந்தவ 1000 கோடி சொத்து கைக்கு வந்ததும் ஆகாயத்துக்கும் பூமிக்குமால குதிக்கிறா. ராஜா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து வானதி அவனை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா. ஆனா இப்ப அவனை அவ அப்படியே நடத்திட்டு இருக்கா. ராஜா வேணுமோ வாய்க்கு வாய் என் தம்பி மாதிரி என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ அவன இந்த வீட்டு வேலைக்கார மாதிரில நடத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. அம்மா, ராஜாவ தம்பியா நினைச்சு அவ மேல பாசமா இருந்ததெல்லாம் 1000 கோடி சொத்து அவ கைக்கு வரதுக்கு முன்னாடி. என்னைக்கு கிருஷ்ணவேணி சொத்தெல்லாம் அவ கைக்கு வந்துச்சோ அன்னில இருந்து அவ அப்படியே ஆளே மாறிட்டாமா. சரியா சொன்ன ஆர்த்தி. ஆர்த்தி சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் ஸ்வேதா. இந்த பணம் 10 செய்யுங்கிறதெல்லாம் வானதிய பார்த்துதான் நாங்களே கத்துக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு ஸ்வேதாம்மா, உனக்கு உன் அண்ணி மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா அதே அக்கறையும் பாசமும் அவளுக்கும் உங்க மேல இருக்கணும்ல. அயன் பண்ண கொடுத்த புடவைய வாங்கணும்னா இவளுக்கு இவ புருஷனை அனுப்பி வாங்க வேண்டியதானே? அது என்ன ராஜாவை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றது? இன்னைக்கு அயன் பண்ணி வச்ச புடவைய வாங்கிட்டு வானுவா, நாளைக்கு அந்த புடவைய துவைச்சு குடும்பா. இதெல்லாம் செய்யறதுதான் ராஜாவோட வேலையா என்ன? அவன் கோர்ட்ல நின்னு வாதாடினா அந்த கோர்ட்டே நடுநடுங்கும். அவன போய் இந்த வீட்டு வேலைக்கார மாதிரி நடத்துறதெல்லாம் எனக்கு மனசு.
அப்படிலாம் டென்ஷன்லாம் இல்ல. வானதி ஜீவா 2 பேருமே இந்த ஃபீல்டுல ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஆனா அவங்க எப்படி இந்த டெண்டரை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ இந்த விஷயத்துல நம்மளால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சிச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் நாம ஒரு விஷயம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அத இப்போ செஞ்சு பாப்போமா? என்னமா அது? என்னவா தெரியலையா? சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமான்னு கேக்குறேன். உங்களுக்கு ஓகேனா அத பண்ணலாமா? கார்த்திக், நான் எழுதுறேன். சரிம்மா. இந்த சீட்ல ஏதாச்சும் ஒண்ணு எடுப்போம். அதுல வானதியோ ஜீவாவோ யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர்னு நினைச்சுக்கிட்டு நம்ம டென்ஷன் இல்லாம இருப்போம். என்ன சொல்ற? சரிம்மா. எடு. மா, நீங்களே எடுங்க. கார்த்திக், நான் எடுத்த சீட்ல வானதின்னு வந்திருக்கேன். என்ன சிரிக்கிற? இந்த சீட் இல்ல, நீங்க அந்த சீட் எடுத்திருந்தாலும் அதுலயும் வானதி பேர் தான் வந்திருக்கும். எப்படியும் நீங்க 2 சீட்லயும் அவ பேரை தான் எழுதிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நேத்து வந்தவ இத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனில இருக்க, என்கிட்ட கணக்கு கேக்குறா அவ. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? வாரிசு இல்லாத சொத்தை மொத்தமா வளைச்சு போட்டுடலான்னு பார்த்தா எங்கிருந்த வந்து உட்கார்ந்துகிட்டு என்னையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொந்தக்கார புள்ளையாச்சேன்னு பார்த்தேன். இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருந்தா எதுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேனோ அது எதுவுமே நடக்காம போயிடும். என்ன ஏதோ இந்த கம்பெனில இருக்கிற மத்த வேலைக்காரங்க நினைச்சு இவ்வளவு பேசிட்டான். விட மாட்டேன். அவளுக்கு நான் யாருங்கிறத கூடிய சீக்கிரமா நான் காட்டுறேன். தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்திருக்கிற அந்த வானதிக்கு சரியான நேரம் வரும்போது அவளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறேன். என்கிட்டயவா? சரி விடுங்க, பாத்துக்கலாம். எங்க போயிட போறா? ஜீவா, நீ தோத்ததா நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்லை. பிசினஸ்ல வெற்றி தோல்வி 2யும் சகஜமா ஏத்துக்க பழகிக்கணும். அப்பதான் வெற்றி வரும்போது நிதானமும், தோல்வி வரும்போது கலக்கம் இல்லாமலும் இருக்க முடியும். ஓகேமா, போட்டியில தோக்கலாம். ஆனா யாருக்கிட்ட தோக்க கூடாதோ அவங்க கிட்ட தோக்க கூடாது. நான் தோத்துட்டேன். உங்க சப்போர்ட்டோட கிருஷ்ணவேணி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தோக்கடிச்சிருச்சு. அவமானமா இருக்குமா? வேதனையா இருக்கு.
என்னால சுத்தமா முடியல. ஜீவா, வாழ்க்கையில சாதிச்ச எல்லாரும் வேதனைய, கஷ்டத்தை, அவமானத்தை சாதனையா மாத்தினவங்க தான். நீயும் அதே மாதிரி சாதிச்சு காட்டு. கோவப்படாத ஜீவா, உன்னோட கோபம் உனக்கே எதிரியா மாறிடும். இப்போ நீங்களே எனக்கு ஜீவா போதுங்கறல, இதுக்கு மேல நீ எதுவும் பேச. எனக்கு பேசணுமா? இப்ப வேண்டான்னு சொல்றல. நான் பேசுவேமா? நீ மேல போ, அப்புறமா பேசிக்கலாம். இல்லம்மா, எனக்கு இப்பவே பேசியே ஆகணும். என்ன ஜீவா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உண்மைய சத்தமா சொல்லிட்டு இருக்க. நம்ம தோத்துட்டோன்னு. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தோத்து போயிடுச்சு. நீயும் அம்மா மாதிரி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அண்ணி நம்மளோட எதிரி கம்பெனி நிரூபிக்கிறத நான் விரும்பல.